தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று உதயசூரியன் சின்னத்தை நிரந்தரமாக பெற்றது. இந்த தேர்தலில் 143 இடங்களில் போட்டியிட்டு 50 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். திமுகவின் வாக்கு சதவிகிதம் 27.10 என உயர்ந்தது. முதல் தேர்தலில் 15 உறுப்பினர்கள், இரண்டாவது தேர்தலில் 50 உறுப்பினர்கள் என்று வெற்றியை அதிகரித்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். இந்த தேர்தலில் 174 தொகுதிகளில் 137 இடங்களை கைப்பற்றியது திமுக. புதிய வாக்காளர்கள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க ஆரம்பித்தது இந்த தேர்தலில்தான். மொத்த வாக்காளர்கள்